2024ல லோ பட்ஜெட்ல ஹனுமான்ன்ற ஒரு குவாலிட்டியான ஃபிலிம் வந்து வேர்ல்டு வைடா செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. இப்போ இதோட யூனிவர்ஸ்ல இருந்து மகாகாலின்ற படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. உண்மையா சொல்றேன், 50 கோடியில ஒரு சூப்பரான விஷுவல்ஸை பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இதுல அக்ஷய் கண்ணா சுக்ராச்சாரியரா நடிக்கிறாரு. அதாவது இவர் தான் இந்த படத்தோட வில்லனே. இவருக்கு குரு ஆஃப் டீமன்ஸ்ன்ற ஒரு டேக்லைன் கொடுத்திருக்காங்க. அப்புறம் சமுத்திரக்கண்ணி ஹனுமான் படத்துல காமிச்ச மாதிரி விபீஷ்ணனா மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுறாரு. ஸ்ரீயா ரெட்டி காளியோட கேரக்டர் பண்றாங்க. ஃபைனல் ஷாட் இந்த டீசர்ல அவங்கள காமிப்பாங்க, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் பூமி செட்டி மகான்ற கேரக்டர் பண்றாங்க. இப்போ இது பெரிய ஒரு மித்தாலஜிக்கல் சினிமாட்டிக் யூனிவர்ஸா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இந்த மகாகாலி படம் மட்டும் இல்லாம அதிரான்ற படமும் ரிலீஸ் ஆகும். அதுல எஸ்.ஜே. சூர்யா வில்லனா நடிக்கிறாரு. அதுக்கப்புறமா ரிஷப் செட்டி நடிக்கிற ஜெய் ஹனுமானும் ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி இந்த யூனிவர்ஸை பெருசா பிரசாந்த் வர்மா பிளான் பண்ணிருக்காரு. என்னதான் இதெல்லாம் பார்த்து எக்ஸைட் ஆனாலும் இந்தியன் சினிமால எந்த ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸும் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா லோகேஷ்ன்ற ஒருத்தர் யூனிவர்ஸ்ன்ற ஒரு கடையை திறந்து விட்டு எங்க போனார்னே தெரியல. அதனாலேயே எது மேலேயும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க தோணல. ஸோ இந்த ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போங்க.